இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரப்ப அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால கட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க சவுண்ட் கட் பண்றப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பட் ஆனா அதோட சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் நீங்க உங்க போன்ல லாங் பிரஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க உங்க போன்ல இருந்து லாங் பிரஸ் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு ஐ பட்டன் அப்படி இல்லைன்னா ஆப் இன்ஃபோ அப்படின்றது ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இந்த செட்டிங் நீங்க லாங் பிரஸ் பண்ணி உங்களுக்கு ஓபன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஆப்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஆப் லிஸ்ட் ஓபன் பண்ணி அதுல இன்ஸ்டாகிராம் நீங்க செலக்ட் பண்ணி இந்த ஆப் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணதுமே அதுல நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சவுண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பட் ஆனா அதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா கேட்காது. சைலண்டா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் மட்டும் வரும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல எப்படி நோட்டிபிகேஷன் சவுண்டை கட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.